ராவணன் கோபம் அடைஞ்சு அந்த கைலாச மலையை தன்னோட 20 கைகளாலேயுமே தானே பெயர்த்தெடுக்க முயற்சிக்கிறாரு. மலையில உள்ள எல்லாமே தானே ஆட்டம் கண்டு தடுமாறுது. மலையோட அதிர்வுனால பார்வதி தேவியும் சிவபெருமான அப்படியே இறுக பற்றி அணைத்து கொள்றாங்க. எல்லாமே தெரிஞ்ச சிவபிரான் குறுநகை கொள்றாரு. அவர் அமர்ந்த நிலையிலேயே தானா தன்னோட கால் கட்டை விரலால மலையை அழுத்துறாரு. மலையோட கனத்தினால ராவணனோட கைகள் மாட்டிக்கிறது. மலையை இப்ப ராவணனால தூக்கவும் முடியல, மாட்டிக்கிட்ட கரங்களை எடுக்கவும் முடியல. ஆனா ராவணன் சாமவேதம் ஓதுறதுல வல்லவர். அதனால எதை செஞ்சோம்னா சிவபெருமான் மனம் மகிழ்ந்து தன்னோட நிலைக்கிறங்கி தன்னை விடுவிப்பார் அப்படின்னு தெரிஞ்சதுனால சாமவேதத்தை ஓதி எம்பெருமான மகிழ்விக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இயற்றின இந்த சிவதாண்டவ தோத்திரத்தையும் பாடுறாரு. இந்த தோத்திரத்தை மெய்மறந்து கேட்ட நம்ம சிவபெருமான் அவரை விடுவிச்சு அவரோட பக்தியை மெச்சி சந்திரகாசம் அப்படின்ற வாளையும் பரிசளிக்கிறாரு. கம்பீரம்